ரெடி. ஐயா ஐயா, பேஜாரா இருக்கியா? நெருப்பாக கொழுந்து விட்டு கருப்பாத ஆணியே, எங்கள் பொறுப்பான தோணியே, நோய் தீர்க்கும் சாணியே. ஐயா ஐயா, பேஜாரா இருக்கியா? தமிழ்ல முதல் எழுத்து ஆனா, உன் பேச்சுதான் எங்களுக்கெல்லாம் கானா. நீ இல்லாட்டி போனா இந்த தமிழ்நாடே எங்களுக்கு வேணா, தமிழ்நாடே எங்களுக்கு வேணாம். ஐயா ஐயா, பேஜாரா இருக்கியா? சூப்பர். இது கண்டிப்பா டிக்டாக்ல வைரல் ஆகும். ஃபிலிம் ஆஃபீஸ் கூட வரும். வாட் நான்சென்ஸ் ஒரு ஐடியா. கச்சத்தீவிலிருந்து காவேரி வரைக்கும் 1000 பிரச்சனை இருக்கு. அத பத்தி பேசாம மொக்க கவிதை இந்த வீடியோவால பாப்புலர் ஆக முடியுமா? சூப்பர். அதே 1000 பிரச்சனைங்க இருக்கும்போது தானே கண்ணடிக்கிற வீடியோல இருந்து பீப் சாங் வரைக்கும் வைரல் ஆச்சு. ஷோ, இவங்களுக்கு இது போதும். ஐயா ஐயா, பேஜாரா இருக்கியா? ஹே, இந்த மொக்க கவிதை வீடியோவா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கவிதையை சொல்லிட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா. அப்படியா? அடுத்துதான் அந்த வீடியோ தான் விட போறாங்க. ஏய், வந்தா ஷேர் பண்ணு. என்னையா கவிதை வீடியோ ஒன்று வந்திருக்கியா? நீ இல்லாட்டி போனா இந்த தமிழ்நாடே எங்களுக்கு வேணாம். அம்மா ஐயா ஐயா வீடியோ போடுங்க, நான் ஐயா ஐயா வீடியோ பார்க்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் இதையே பாப்ப? சாப்பிடு. சார், நீங்க கல்யாண வீடு சீரியல்ல வரவங்க தானே? அக்கா, இது அவர் இல்லக்கா. அன்னைக்கு பண்ணல டப் ஸ்மாஷ், அதுல வரவரு. சார், ஒரு செல்ஃபி. ரொம்ப தேங்க்ஸ் சார். கடவுளே. தம்பி, அக்கா, உன் கவிதை சூப்பர் தம்பி. நன்றி. கலக்கிட்ட. என்ன மூர்த்தி சார், மக்களுக்கு எது வேணும்னு இப்ப புரியுதா? உண்மையா சொல்ல போனா நீ யாரு, எதுக்காக ஃபேமஸ் ஆனன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு தடவை உன் முகத்தை பார்த்துட்டாங்க. இப்போ அதை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கணும். அதுக்கு ஏதாவது செய்யணும். நான் வேணா போராட்டம் பண்ணிட்டா? அதான் இன்னைக்கு நாள்ல ரொம்ப ஈஸி. நைஸ். என்ன நைஸ்? ஏம்பா, நாடே சோகமா இருக்கு. தலைவர் வேற ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஆமா, ஆளுங்கட்சியில இருந்து யாரை எதிர்த்து நீ போராட போற? தலைவருக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு அவர் அட்மிட் ஆயிருக்கிற ஆஸ்பத்திரியை எடுத்து போராட்டம் பண்ணுவேன். உன் தலைவருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல 40% ஷேர் இருக்கு. காலத்துக்கும் உன்னை கட்சியில சேர்த்துக்க மாட்டார். ஏய், அப்ப அந்த அமெரிக்க டாக்டர் சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு போராட்டம் பண்ணா என்ன? ஏன் மக்கு, நீ போராட்டம் பண்ணி வந்த டாக்டர் திரும்பி போயிட்டு தலைவருக்கு ஏதாவது ஆகி போயிட்டா யார் பதில் சொல்றது? ஏய், நான் வேணா தலைவருக்கு வந்த நோய் எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டா? சூப்பர் ஐடியா. ஏன்பா, நோய் வந்தா பிரார்த்தனை தான்ப்பா பண்ணுவாங்க. யாருப்பா போராட்டம் பண்ணுவா? நீங்க பண்றது எனக்கு சுத்தமா புரியலப்பா. புரியல, நமக்கு அதான் வேணும். யாருக்கு எதுவும் புரியக்கூடாது, ஆனா போராட்டம் நடக்கணும். ஏன்பா, இதெல்லாம் கரெக்டா இருக்கா? யார் சப்போர்ட் பண்ணுவா? சப்போர்ட் பண்ணாதவங்கள ஆன்டி இண்டியன்னு சொல்லுங்க. நோயே நோயே ஓடி போ நாயே, நோயே நோயே ஓடி போ நாயே. யோ வாயா. ஏயா, அந்த பொண்ணு தான் லூசு, ஏதோ சொல்லிட்டா. பைத்தியமா நீ தனியா விளையாட்டு இருக்க? போயா, முடியா முடியா. நோயே நோயே ஓடி போ நாயே. நோய் எதிர்ப்பு போராட்டம் என்ன புது ட்ரெண்டிங்கா? ஹாஸ்பிட்டல் ஏரியா இன்னும் 5 நிமிஷம் டைம் தரோம். அதுக்குள்ள மொத்த பேனரையும் கழட்டிட்டு போயிடணும். புரியுதா? ஐ சாலி, இனிமே ஃபேமஸ் ஆயிடலாம். இதோ வந்துட்டாங்கயா, சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறதுக்கு. நோயே நோயே ஓடி போ நாயே, நோயே நோயே ஓடி போ நாயே. வணக்கம். கண்ணுக்கு தெரியாத நோயை எதிர்த்து போராடுறீங்களே, இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? ஊழல் கண்ணுக்கு தெரியுதா? லஞ்சம் கண்ணுக்கு தெரியுதா? அதெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது எல்லாரும் ஆதரவு கொடுக்குறீங்கல்ல. கண்ணுக்கு தெரியாத நோய் எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது மக்கள் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இது மக்களுக்கான போராட்டம். என்னங்க இது ஸ்டூபிடா இருக்கு? நோய் எதிர்த்து யாராவது போராடுவாங்களா? இதெல்லாம் பப்ளிசிட்டி கிமிக்குங்க. அலாஜித் மாசு. என்னது நோய் எதிர்த்து போராட்டமா? சிஎம் ஆல்ரெடி செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதை எவனோ நோண்ட கூடாதுன்னா இவனுக்கு இது மாதிரி கிளம்பிட்டானுங்க. நாளைக்கு நாலு காலு. ராஜ், do something to trend this video. Protest viral ஆகும். நீங்க இந்த மாதிரி போராட்டம் பண்றதுனால ஒருத்தருக்கு நோய் போயிடுமா? எய்ட்ஸ் கேன்சருக்கு கூட தான் மேரத்தான் ஓடுறாங்க. அதனால எய்ட்ஸ் போயிடுமா இல்ல கேன்சர் போயிடுமா? அதே மாதிரி தான் இதுவும் ஒரு விழிப்புணர்ச்சி. திரு LKG அவர்களின் நோய் எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி. மருந்து சாப்பிட்டா நோய் போயிட போகுது, அதுக்கு எதுக்கு போராட்டம்? மருந்து சாப்பிடணுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் 130 இருந்தா நார்மல் நானுங்க. இன்னைக்கு அதே ஹை சுகர்ன்றானுங்க. இது எப்படி ஏறிச்சு? யார் ஏத்தி விட்டா? ஏத்தி விட்டதே நம்ம சாப்பிட மாத்திரை தாங்க. கேள்வி இடத்துல என்ன தப்பு இருக்கு? நீங்க பறவை காசுல பன்றி காசுலங்கறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தது? இவனுங்க மருந்து விக்கிறதுக்கு புதுசு புதுசா நோயை கண்டுபிடிக்கிறானுங்க. அத கேள்வி கேட்கற அந்த போராட்டத்துக்கு மை சப்போர்ட். கூழும் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கும்போது எந்த நோய் எந்த நொடி சார் நமக்கு வந்துச்சு? இப்போ இந்த பீஸா பர்கர் கோலாலாம் வந்த பிற்பாடு தானே இவ்வளோ நோய் தாக்குதுங்களா? How do we get more channels to debate on this? There's a huge spike amongst young voters, which is exactly who we need to target for this protest.
எல்கேஜி அவர்களின் நோய் எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் டாபிக்காக மாறிய இந்த போராட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் மாணவர்களும் பொதுமக்களும் ஆங்காங்கே நோயை எதிர்த்து போராட்டத்தில் குதித்து வருகின்றனர். திரு எல்கேஜியின் இந்த நோய் எதிர்ப்பு போராட்டமானது தமிழகம் மட்டுமின்றி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, துபாய், லண்டன், பிரான்ஸ், சீனா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல்வேறு நாடுகளிலும் ஆதரவு பெருகி வருகிறது. இவர்களை தொடர்ந்து பிரபல ஹாலிவுட் நடிகர் அர்னால்ட் தலைமையில் ஹாலிவுட் நடிகர்கள் சங்கம் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தில் ஒன்று கூடி நோயை எதிர்த்து போராட உள்ளதாக அறிவித்துள்ளனர். மேலும் பிரபல பாடகர் ஜஸ்டின் பீபர் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் எல்கேஜியின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ட்வீட் செய்துள்ளார். So the state of Tamil Nadu are protesting against something so weird. Would you believe it, ladies and gentlemen? They are protesting against a disease. और ये जो शख्स है जो ये आंदोलन के पीछे है, इनका नाम है LKG, लालगुड़ी करुपैया गांधी. ये बताइए, आप तो कहते हैं कि आपका नाम गांधी है, लेकिन आप तो मद्रासी हो. நான் இப்ப இதுக்கு பதில் தமிழ்ல சொன்னா உனக்கு புரியுமா? No, what? மண்டே ஆட்ற என்ன வண்டி இந்தியில கேள்வி கேக்குற? Oh, okay. Let's not deviate. You say your name is Gandhi, but you're a Madrasi. How come? Gandhi is father of India, not father of North India. We are also Indians. But you Tamil people are a little weird. Why is that? I want to ask one thing. When cricket player Ashwin take 10 wickets, 100 wickets, all you media saying Indian cricket player Ashwin, super, very good, champion, not Tamil Nadu cricket player. But when our fisherman getting killed, you don't say Indian fisherman, you say Tamil fisherman. Why? Oh, wait, I think that's a good point. What we'll do is, we'll take a break. டெல்லி வரைக்கும் இப்போ சீன் காட்டுற, இவனை வர சொல்லு. நோய் எதிர்த்து போராட்டம், அதுக்கு முன்னாடி தலைவருக்காக மொக்கையா ஒரு கவிதை. அண்ணே, தலைவர் என் கூட பேசிட்டாருண்ணே. சூப்பர் தலைவா, நன்றி தலைவா, நீங்க என் கூட பேசிட்டீங்க தலைவா. எங்கேயா வாங்கின அந்த மோதிரம் செயின்லாம்? அந்த வீடியோட தலைவரோட போட்டோ என்ன பார்க்க வரும்போது என்னோட மோதிரம், என்னோட செயின். பேரு காந்தி, ஆனா நீ பண்றதெல்லாம் நீ பொழைச்சுப்ப. அண்ணே, தலைவர் என் பேரை சொல்லிட்டாருண்ணே. காந்தி தானே உன் பேரு? சிவாஜி இல்லல்ல? நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ கொஞ்சம் வெளியே போயா. சரிங்கய்யா. 37 வருஷத்துக்கு முன்னாடி தலைவரை முதல் வாட்டி பார்க்கும் போது நானும் இதே தான் பண்ணேன். நான் பார்த்த உடனே காலில் விழுந்துட்டேன். நீ என்ன விழல? ஐயோ தலைவா, எனக்கு தோணாம போயிடுச்சு தலைவா. நான் ஆபரேஷன் பண்ண தலைவா. இப்ப என்ன வேணும் உனக்கு? உன் அன்பு தான் வேணும் தலைவா. அன்புக்காக தான் டெல்லி வரைக்கும் போய் போராட்டம் பண்ணியா? லைஃப்ல ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். யோ சொல்லியா? எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர் 25 வயசுல கவுன்சிலர் ஆனார், 31 வயசுல எம்எல்ஏ, 36 வயசுல மந்திரி, 52 வயசுல டெப்டி சீஃப் மினிஸ்டர். அவர் மேல ஊழல் இருக்கு, பான்பராக் ஊழல், முத்திரைத்தாள் ஊழல், பீரங்கி ஊழல்னு ஊரே சொல்லும். ஆனா தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவர் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு. எனக்கு உங்களை மாதிரி ஆவண தலைவா. நல்ல தொலைநோக்கு பார்வை. தலைவருக்கு இழுத்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஆச்சுன்னா பை எலெக்ஷன் வரும், அங்க ராமராஜ பாண்டி நிப்பான். எனக்கு அவனுக்கு ஆகாது. ஏதாவது பண்ணி என்ன பார்க்க வச்சிட்டீன்னா சீட்டு கிடைச்சிடும் உனக்கு. அதான உன் பிளானு? வெரி குட். வேற வழி என்னையா? பள்ளி போனாதான் இங்க பதவி கொடுக்குறாங்க. அவ்வளோ நல்லா என்னால வெயிட் பண்ண முடியாது. ஒரே ஒரு வாட்டி உங்களை பார்க்க வச்சு இதெல்லாம் சொல்லிட்டு. ஐயா, கவர்மெண்ட் மாலையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, உங்களை உடனே கிளம்பி வர சொன்னாங்க. போலாம். தலைவா என்ன? ஒரே ஒரு தடவை நான் உங்களை தொட்டு பார்த்துக்கிட்டா? தொட்டுக்க. இந்தியாவின் மூத்த தலைவரும் தமிழக முதல்வருமான திரு ஆவுடையப்பன் அவர்கள் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் இன்று இயற்கை எய்தினார். முதல்வரின் மரணம் தமிழக மக்களை பெரும் அதிர்ச்சியிலும் மீளா துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. துணை முதல்வர் போஜப்பன் முதலமைச்சராக பதவியேற்க தனது ஆதரவாளர்களுடன் ஆளுநர் மாளிகை விரைந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போஜப்பன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற தமிழக அரசு முதலமைச்சராக உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்படுவேன் என ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். புதுசா சிஎம் ஆயிருக்கிற நம்ம போஜப்பன்
சீமான் ஐயாக்கு வாழ்த்துக்கள். அவர் எவ்வளவு நாள் பதவியில் இருப்பார் அப்படின்றது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். பதவியேற்பு விழாவில் வேற ராமராஜ் பாண்டியன் அண்ட் அவருடைய ஆதரவாளர்களாம் கலந்துக்கல. இப்ப 17ஆம் தேதி நடக்க இருக்கிற அவசர செயற்குழு கூட்டம் ராமராஜ் பாண்டியன் கலந்துப்பாரு. ஆனா இப்போ அதை விட முக்கியமான கேள்வி, நீங்க வெயிட் பண்றது தளபதி 63கா இல்ல தல 59கா? தலைவர் இல்லாத முதல் செயற்குழு. தலைவர் போனதுக்கு அப்புறம் கட்சியை உடைச்சு ஆட்சியை கிடைக்கணும்னு நினைக்கிற யாரோட எண்ணமும் இங்க பிடிக்காது. கடந்த காலங்களில் தலைவருக்கு முடியாம போனப்போ ஆட்சியை தலைவர் யாரை நம்பி ஒப்படைச்சாரு? அவர் சாகும் போது யார் கூட இருந்தாங்கன்னு கழக விசுவாசிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லா தெரியும். எனக்கு தலைவருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை சொல்றேன். தலைவர் மரண படுக்கையில் இருக்கும்போது என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டார். அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் அன்னைக்கு ராத்திரியே பதவி ஏத்துக்கிட்டேன். பதவி ஆசையில் இல்ல, யாருக்கு வேணும் இந்த பதவி, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்றேன். தலைவர் என்கிட்ட வாங்கினது 2 சத்தியம். நான் போனதுக்கு அப்புறம் என் தொகுதியில வரப்போற இடைத்தேர்தல்ல ஒரு இளைஞனுக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறது தான் அந்த 2வது சத்தியம். அந்த சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு நம்ம முதலமைச்சருக்கு வந்த நோயை எதிர்த்து போராடி நம் கட்சியை தேசிய அளவில் பிரபலப்படுத்திய லால்குடி கருப்பையா காந்தி தான் அந்த இளைஞன். அவருக்கு தான் தலைவரோட தொகுதியின அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன். பாடுவாண்டி நிறுத்துங்கய்யா. தலைவர் சாகிறதுக்கு முன்னாடி 10 நாளா யாருக்கிட்டையும் பேசவே இல்லை. அவர் உனக்கு 50 சத்தியம் பண்ணி கொடுத்தாரா? எங்க அண்ணன் ராமராஜ் பாண்டியா பதவிக்கு வரக்கூடாதுன்னு கண்ணனுக்குலாம் சீட்டு கொடுக்குறீங்களா? தலைவருக்கு செய்து கொடுத்த 500 சத்தியத்தையும் ஒரே ராத்திரியில் நிறைவேற்றிய எங்கள் முதலமைச்சர் போஜப்பன் வாழ்க. அறிவிக்காத தேர்தலுக்கு அவசரமாக வேட்பாளர் அறிவித்த ஊழல்வாதி போஜப்பன் வாழ்க. தலைவர் இறந்தோன்ன ராத்திரியோட ராத்திரியா பின்வாசல் வழியா வந்து பதவி ஏத்துட்டு அதை தக்க வைக்கிறதுக்கு இப்ப நீ பாரு ஒரு நாடகாட எங்கப்பா. எங்க இடைத்தேர்தல் வந்து எனக்கு சீட்டு கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேங்கிற பயத்துல இப்ப இவனுக்கு சீட்டு கொடுத்துருக்க. ஊருக்கே தெரியும்டா நம்ம தலைவரே வேற தொகுதியில் என்ன தோத்துருவோங்கிறனால என்கிட்ட கேட்டதுக்காக நான் விட்டு கொடுத்த தொகுதி அது. அங்க இவன் இல்ல நீயே வந்து நின்னாலும் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன். கட்சி சீட்டு கொடுத்து அதுல நின்று ஜெயிக்கிறவன் அரசியல்வாதி. கட்சி சீட்டே கொடுக்காட்டாலும் தனியா நின்று ஜெயிக்கிறவன் தலைவன். நான் தலைவன்டா. இப்ப சொல்றேன், லால்குடி என் சொந்த தொகுதி. அங்க நான் தனியா நின்று ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கிறப்ப கட்சி ஆட்சி என் பின்னாடி இருக்கு. நான் சிஎம் இருப்பேன், நீ ஜெயில இருப்ப.